சரி நண்பர்களே, அமந்திரனுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமந்திரன் என்பது திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், குழந்தை விழா, வீட்டு புகுவிழா அல்லது எந்த ஒரு நிறுவன நிகழ்விற்கும் அழைப்பிதழ்களை அனுப்ப பயன்படுத்தப்படும் ஒரு அழைப்பிதழ் மேலாண்மை தீர்வாகும். இந்த வீடியோவில் அமந்திரனை எப்படி பயன்படுத்துவது மற்றும் டிஜிட்டல் அழைப்புதல்களை அனுப்புவதன் நன்மைகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை கூறி விளக்கப் போகிறேன். இந்த வீடியோவில் எல்லாவற்றையும் நான் கவர் செய்ய போகிறேன். இது முழுவதும் என்னுடன் இருங்க. இந்த வீடியோ முடிவில் அமந்திரனை எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, வாங்க ஆரம்பிப்போம். நீங்கள் ஒரு வலைப்பயனர் என்றால், லேப்டாப் அல்லது கணினி பயன்படுத்துபவராக இருந்தால், உங்கள் கணினியில் கூகுள் குரோமை திறந்து www.amantran.app என்று டைப் செய்ய வேண்டும். அதேபோல் நீங்கள் ஒரு மொபைல் பயனர் மற்றும் உங்களிடம் கணினி அல்லது லேப்டாப் இல்லை எனில் அது முற்றிலும் பரவாயில்லை. நீங்கள் உங்கள் மொபைல் சாதனத்தில் கூகுள் குரோமை திறந்து அதில் www.amantran.appன்னு டைப் செய்யலாம். அதனால உங்க லேப்டாப் அல்லது மொபைல் சாதனத்துல அமந்த்ரான்.appஐ இப்படி திறக்கலாம். இந்த பக்கத்திற்கு வந்தவுடன் அமந்திரன் என்ன வழங்குகிறது என்பதை சற்று விளக்குகிறேன். பிறகு எப்படி பதிவு செய்ய வேண்டும், எப்படி உள்நுழைய வேண்டும் என்பதையும் காட்டுகிறேன். சரி, இது அமந்திரன் வழங்கும் ஒரு எளிய பணிப்பாய்வு. இதில் நீங்கள் விருந்தினர்களை சேர்க்கலாம், அவர்களை பரிசீலிக்கலாம், விருந்தினர்களை பதிவேற்றலாம் மற்றும் அழைப்பிதழ் கார்டுகளை உருவாக்கலாம். நீங்கள் நிகழ்வுகளை உருவாக்கலாம், உங்கள் அனைத்து விருந்தினர்களுக்கும் அழைப்புகளை அனுப்பலாம் மற்றும் ஆர்எஸ்விபிகளை கண்காணிக்கலாம். ஆர்எஸ்விபி என்பது உங்கள் நிகழ்விற்கு எந்த விருந்தினர்கள் வருகிறார்கள், யார் வரவில்லை என்பதை கண்காணிப்பது என்று பொருள். சரி, அமந்திரனின் முக்கிய அம்சங்கள் விருந்தினர் பட்டியல் மேலாண்மை, அழைப்பு மேலாண்மை மற்றும் ஆர்எஸ்விபி கண்காணிப்பு ஆகும். சரி, இப்போது அமந்திரன் வழங்கும் விலை நிர்ணய முறை பற்றி விளக்குகிறேன். சரி, அமந்திரன் 2 பேக்கேஜ்களை வழங்குகிறது, அமந்திரன் லைட் மற்றும் அமந்திரன் ப்ரோ. இந்த இரண்டுக்குள் என்ன வித்தியாசம்? அமந்திரன் லைட்டில் நீங்கள் வரம்பில்லாமல் நிகழ்வுகளை உருவாக்கலாம், 2 அழைப்பு டெம்ப்ளேட்டுகளை உருவாக்கலாம் அல்லது பதிவேற்றலாம். மேலும் அமந்திரனின் ஏஐ ரோபோவை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் 1000 தானாக அனுப்பும் செய்திகளை அனுப்பலாம். இது இந்த பேக்கேஜில் உங்களுக்கு முற்றிலும் இலவசம். சரி, இந்த ஏஐ ரோபோவை பயன்படுத்தி செய்திகளை அனுப்ப உங்களுக்கு ஒரு கணினி அல்லது லேப்டாப் தேவையாகும். அதுதான் இந்த சார்பு. அடுத்த பேக்கேஜை அமந்திரன் ப்ரோவுக்கு போகலாம். இங்கேயும் நீங்கள் வரம்பில்லாம நிகழ்வுகளை உருவாக்கலாம், 2 டெம்ப்ளேட்டுகளை உருவாக்கலாம், மேலும் 200 செய்திகளை அனுப்பலாம். இந்த செய்திகள் அல்லது அழைப்புகள் மெட்டா வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ மூலம் அனுப்பப்படும். அதனால நீங்கள் உங்கள் மொபைல் போனிலிருந்தே எல்லாவற்றையும் கையாளலாம். உங்களுக்கு லேப்டாப் தேவையில்லை, ஆனால் நீங்கள் ஒரு நிகழ்வை நடத்த லேப்டாப் பயன்படுத்தினால் அது சிறந்தது. ஏனெனில் உங்கள் விருந்தினர்களை நிர்வகிக்கவும் அழைப்புகளை அனுப்பவும் பெரிய திரை தேவைப்படும். அழைப்புகளை அனுப்பும்போது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் பயன்படுத்துவது சிறந்தது. ஆனால் முழு அப்ளிகேஷனையும் உங்கள் மொபைல் வெப் ப்ரௌசர் அல்லது மொபைல் ஆப்பில் இருந்தும் பயன்படுத்தலாம். இப்போது பதிவு அல்லது உள்நுழைவு செய்வதை தொடங்கலாம். நீங்க புதிய பயனாளராயிருந்தா நேரா சென்று தொடங்கலாம். நீங்கள் ஏற்கனவே பயனாளராயிருந்தா உள்நுழையலாம். அதனால் இப்போது நான் புதிய பயனாளராக பதிவு செய்ய போகிறேன். நான் என் தகவலை உள்ளிட்டு கணக்கு உருவாக்குறேன். அதனால அது எனக்காக கணக்கை உருவாக்கும் வரை காத்திருக்கிறேன். நான் கணக்கு உருவாக்க பயன்படுத்திய மின்னஞ்சல் முகவரிக்கு ஓடிபி அனுப்பப்பட்டதாக இது கூறுகிறது. அதனால நான் என் மின்னஞ்சலுக்கு சென்று அந்த ஓடிபியை நகல் எடுத்து அதை அமன்றன் உள்நுழைவு திரையில உள்ளிடுகிறேன். அதனால இதை நகல் எடுக்கிறேன். இதை இங்கே ஒட்டிவிட்டு கிரியேட் அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்கிறேன். அந்த ஓடிபியை உள்ளிட்டு கணக்கை உருவாக்கும் தருணத்தில் அது என்னை உள்நுழைவு திரைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போது நான் உள்நுழைஞ்சு விட்டேன். நான் பதிவு செய்து உள்நுழைந்தவுடன் அது என்னுடைய தாய்மொழியை கேட்கிறது. அமந்திரன் இந்தியாவில் பேசப்படும் பெரும்பாலான மொழிகளை பிராந்திய மொழிகளா வழங்குகிறது. இப்போது நான் என் பிராந்திய மொழியாக குஜராத்தியை தேர்வு செய்கிறேன், ஏனெனில் எல்லா அழைப்பிதழ்களையும் குஜராத்தில் அனுப்ப விரும்புகிறேன். நீங்கள் வேறு எந்த பிராந்திய மொழியில் அழைப்பிதழை அனுப்ப விரும்பினாலும் அந்த குறிப்பிட்ட மொழியை தேர்வு செய்யலாம். அடுத்து இது என்னிடம் நாட்டு குறியீட்டை கேட்கிது. அது இந்தியாவின் நாட்டு குறியீடு தான். நாம் இங்கே நாட்டு குறியீட்டை பதிவு செய்வதற்கான காரணம் என்னவென்றா, நீங்கள் உங்கள் விருந்தினரை உருவாக்கும் போது அந்த நாட்டு குறியீடு தானாகவே தேர்வு செய்யப்படும். ஆனா விருந்தினரை உருவாக்கும் போது நீங்கள் விரும்பினால் அந்த நாட்டு குறியீட்டையும் மாற்றலாம். அடுத்த படியில இது என்னிடம் பின்கோடு எண்ணை கேட்கிறது. இது உங்கள் பகுதிக்கான தகவலை பதிவு செய்வதற்காக மட்டுமே. அடிப்படையில உங்களுக்கு புகைப்படம், திருமணம் அல்லது அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு சேவையும் தேவைப்பட்டா நாங்க எங்க விற்பனையாளர்களை உங்களுக்கு பரிந்துரைக்கலாம்.
சரி, இப்போது நான் என் பின்கோட்டை இங்கே உள்ளிட்டு அடுத்ததாக செல்கிறேன். சரி, இது எனக்கு பேக்கேஜ் தகவலை காட்டுகிறேங்க. இப்போது நான் புதிதாக பதிவு செய்துள்ளேன். எனவே எனக்கு எந்த பேக்கேஜும் இல்ல. அப்படியென்றா பேக்கேஜுக்குள் செல்லும் முன் நாம் திட்டத்தை தேர்வு செய்யலாம். நான் முன்பே சொன்னது போல 2 வகையான திட்டங்கள் உள்ளன. அமந்திரன் லைட் இது உங்களுக்கு வரம்பில்லாத நிகழ்வு உருவாக்கம், 2 டெம்ப்ளேட்கள், பதிவேற்றங்கள் மற்றும் அமந்திரன் டாட் ஆப் ஏஐ ரோபோட் உதவியுடன் தானாகவே செய்திகள் அனுப்பும் வசதி வழங்குகிறது. இவை அனைத்தும் உங்கள் தனிப்பட்ட வாட்ஸ்அப்பிலிருந்து அனுப்பப்படும். இது வணிக ஏபிஐயை பயன்படுத்துகிறது. எனவே இந்த அழைப்புதல்கள் அனைத்தும் அனுப்புவதற்கு வாட்ஸ்அப் மெட்டா ஏபிஐ பயன்படுத்தப்படும். உங்களுக்கு கணினி அல்லது லேப்டாப் தேவையில்ல. சரி, இவை கூடுதல் சேவைகள். நீங்க இவை வாங்க விரும்பினா வாங்கலாம். உதாரணத்திற்கு, நீங்கள் 3 அழைப்பிதழ் கார்டுகளை சேர்க்க விரும்பினால், இங்கே இன்னொன்று வாங்க வேண்டும். அதாவது 2 பிளஸ் இன்னொன்று. உதாரணத்துக்கு, அமன்றன் ஆப் குழு உங்களுக்காக ஒரு அழைப்பிதழ் கார்டை வடிவமைக்க வேண்டுமென்றால் இதை தேர்வு செய்யலாம். எங்கள் நிர்வாகி உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக கார்டை வடிவமைப்பார். நாங்கள் ஒரு வீடியோ வடிவமைக்க வேண்டுமென்றால் இந்த சேவையை தேர்வு செய்யலாம். நீங்க 1000 செய்திகளுக்கு மேல் வேணுமென்றா எத்தனை செய்திகள் வேணுமோ அவ்வளவு தேர்வு செய்யலாம். நீங்க மெட்டா பேக்கேஜ் பயன்படுத்துகிறீர்கள். மேலும் செய்திகள் வேண்டும் என்றால் தேவையான அளவு செய்திகளை வாங்கலாம். அப்படியென்றால் இப்போது இந்த குறிப்பிட்ட பேக்கேஜை வாங்க போகிறேன். விருந்தினர் திரையிலிருந்து ஒரு விருந்தினரை உருவாக்கலாம். நான் இங்கே ஒரு விருந்தினரை சேர்க்கிற பெயரை டைப் செய்கிற. விருந்தினரின் பெயர் இது என்று வைத்துக்கொள்வோம். நான் இங்கே ஒரு விருந்தினரை சேர்க்கிறேன். விருந்தினரை சேர்த்தவுடன் பதிவு செய்யும்போது நான் தேர்வு செய்த பிராந்திய மொழிக்கு இது மாற்றப்படும். நீங்க பார்க்கலாம், நான் டேப் அழுத்தின அது பிராந்திய மொழியில தானாவே டைப் ஆகுது. நீங்கள் குடும்பம், நண்பர், சக ஊழியர் அல்லது வேறு ஏதாவது போன்ற வகையை தேர்வு செய்து அவர்களின் குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை உள்ளிடலாம். அப்படியென்றால் 5 பேர் இருந்தால் அந்த விருந்தினரை அவர்களின் முழு குடும்பத்துடன் அழைக்கிறீர்கள் என்றால் 5 பேர் உங்கள் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று தெரியும். இந்த முறையில தங்குமிடம், உணவு மற்றும் மற்ற எல்லாவற்றுக்கும் ஏற்பட ஏற்பாடுகள் செய்யலாம். சரி, இங்கே ஒரு நகரத்தின் பெயரை சேர்த்து விருந்தினரை உருவாக்குகிறேன்னு வைத்துக்கொள்வோம். அப்படியென்றால் விருந்தினர் உருவாக்கப்பட்டு விட்டார். இங்கிருந்து மேலும் விருந்தினர்களை சேர்க்கலாம். நீங்கள் பல்க் இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் செய்யவும் முடியும். உங்களுக்கு ஒரு கிராமத்தில் நிகழ்வு இருந்தா மற்றொரு நிகழ்விலிருந்து எல்லா விருந்தினர்களையும் இம்போர்ட் செய்ய விரும்பினா அந்த பயனாளரிடம் எக்ஸல் கோப்பையை கேட்டு அதை இங்கே இம்போர்ட் செய்யலாம். அல்லது உங்கள் விருந்தினர் பட்டியலை மற்றொரு பயனாளருக்கும் கொடுக்கலாம். அதனால் இவ்விதமாக நீங்கள் விருந்தினர்களை இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் செய்யலாம் அல்லது கைமுறையாக விருந்தினர்களை உருவாக்கலாம். நீங்க எல்லா விருந்தினர்களையும் உருவாக்கிய பிறகு ஒரு நிகழ்வு குழுவை உருவாக்கலாம். ஒரு நிகழ்வு குழு என்பது நிகழ்வு நடைபெறும் போது அழைப்பிதழ்களை அனுப்ப நீங்கள் பயன்படுத்தும் ஒரு குழுவாகும். அப்படியென்றால் நான் ஒரு குழுவை உருவாக்குறேன். எடுத்துக்காட்டா வீட்டு திறப்புன்னு வச்சுக்குவோம். இது ஒரு திறப்பு வகை நிகழ்வு, சரியா? நான் அதை உருவாக்கி விட்டேன். இந்த விருந்தினர்களை எல்லாம் தேர்வு செய்து இந்த குறிப்பிட்ட நிகழ்வு குழுவிற்கு ஒதுக்குகிறேன். இப்போது இது எனக்கு சொல்கிறது, நான் மொத்தம் 4 விருந்தினர்களை சேர்க்கிறேன். மேலும் இந்த விருந்தினர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் 15 பேர். சரி, இவனதா? அதாவது நீங்கள் உங்கள் விருந்தினர்களை உருவாக்கி விட்டீர்கள். உங்கள் நிகழ்வு குழுவையோ உருவாக்கி விட்டீர்கள். அடுத்தது அழைப்புதல் தானே? இப்போது எந்த அழைப்பிதழ் மாதிரியும் உருவாக்கப்படப்படல. நீங்க இங்கிருந்து ஒரு மாதிரியை உருவாக்கலாம். நான் ப்ரௌஸ் என்பதை கிளிக் செய்தேன். எனக்கு இருக்கும் அழைப்பிதழ் மாதிரியை தேடிக்கொண்டிருக்கிறேன். அழைப்பிதழ் மாதிரி பதிவேற்றப்படும். அதில் பெயரை குறிப்பிட்ட இடத்தில் எழுத ஒரு டைனமிக் புலத்தை சேர்க்கிறேன். அதனால இதற்கு நான் வீட்டு திறப்பு விழா மாதிரி என்று பெயரிடுகிறேன். இந்த குறிப்பிட்ட மாதிரியை பதிவேற்றுகிறேன். மாதிரி பதிவேற்றப்பட்டது. இது எந்த வகையான மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல. இது பிடிஎஃப் ஆக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், அல்லது உங்கள் திருமணம் அல்லது வேறு எந்த நிகழ்விற்கும் தேவையானதாக இருக்கலாம். இப்போது இந்த அமைப்பை சேமித்து அடுத்த கட்டத்துக்கு செல்க. இப்போது எனக்கு ஒரு அமைப்பு அல்லது மாதிரி உருவாக்கப்பட்டு விட்டது. எனக்கு விருந்தினர்கள் மற்றும் ஒரு நிகழ்வு குழு உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்து நீங்க ஒரு ஹோஸ்டா செய்ய வேண்டியது நிகழ்வை உருவாக்குவது தான். நீங்கள் நிகழ்வுகள் பகுதியிற்குள் சென்றவுடன் நீங்கள் இதுவரை உருவாக்கிய அனைத்து நிகழ்வுகளையும் அது காட்டும். இது ஒரு புதிய டெமோ கணக்கு, அதனால் இன்னும் எந்த நிகழ்வும் இல்லை. நாம் நிகழ்வை உருவாக்க போகலாம். சரி, இப்போது இது நிகழ்வின் பெயரை கேக்குது. அப்படியானா இது என் வீட்டு திறப்பு விழான்னு நான் சொல்ல. உங்க நிகழ்வின் தேதி என்ன? நான் ஒரு தேதியை தேர்வு செய்கிறேன். ஒரு எதிர்கால தேதியை எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு ஒரு இடத்தை சேர்க்கிறேன்.
நிகழ்வு நடைபெறும் இடமே உங்கள் இடமாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஒரு குழுவை தேர்வு செய்ய வேண்டும். இது நீங்கள் எத்தனை விருந்தினர்களை அழைக்கிறீர்கள் என்பதை காட்டும். மேலும் நீங்கள் ஒரு முழு குடும்பத்தையோ அல்லது ஒரே ஒருவரையோ அழைக்கலாம். விருந்தினருடன் உங்கள் உறவை பொறுத்து நீங்க மாதிரியை தேர்வு செய்யலாம். நீங்கள் மாதிரியை தேர்வு செய்தால் நீங்கள் இங்கே உருவாக்கிய அதே மாதிரி திறக்கப்படும். மேலும் பெயர் எங்கு காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதன் அடிப்படையில் பெயரின் உயரமும் அகலமும் மாற்றலாம். இங்க விருந்தினரின் பெயர் எங்கு அச்சிடப்பட வேண்டும் என்று நான் தேர்வு செய்கிறேன். மேலும் அது எப்படி தெரியும் என்று பார்க்க நிறத்தை மாற்றலாம். உதாரணத்துக்கு, நான் அதை சிவப்புல காட்ட விரும்பினா பெயரை தேர்வு செய்யலாம் அல்லது வடிவமைப்பில் நிறத்தை அதற்கேற்ப அமைக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்தது சரியா? இங்க நீங்கள் உங்கள் விருந்தினர்களுக்கு அனுப்ப விரும்பும் எந்த செய்தியையும் எழுத அனுமதிக்கிறது. அதனால நான் இந்த செய்தியை எழுதுக. இவையெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடிய டைனமிக் புலகு. இங்க 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஆட்டோ மெசேஜ் மற்றும் மெட்டா மெசேஜ். இந்த செய்திகள் உங்கள் தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் இருந்து அனுப்பப்படும். எனவே நீங்க இங்க விரும்பியதை எழுதலாம். மெட்டாவை பற்றி சொன்னா இப்போ எனக்கு எந்த பேலன்ஸும் இல்ல. ஆனால் நீங்கள் மெட்டா மெசேஜ் அனுப்பினால் அது வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐயிலிருந்து அனுப்பப்படும். மேலும் இங்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் டெம்ப்ளேட்டை எழுதலாம். ஆனா ஆட்டோ மெசேஜ் என்றால் நீங்கள் விரும்பியதை எழுதலாம். ஆர்எஸ்விபி லிங்க் என்பது உங்கள் விருந்தினர்கள் பதிலளிக்கக்கூடிய ஒரு லிங்க். உதாரணத்துக்கு, அவர்கள் உங்கள் நிகழ்வுல கலந்து கொள்கிறார்களா அல்லது கலந்து கொள்ளவில்லை என்றா அதையும் அவர்கள் அங்கிருந்து செய்தி மூலம் தெரிவிக்கலாம். சரியா? இதுதான் ஒரு நிகழ்வை உருவாக்குவது பற்றிய முழு விஷயம். நான் நிகழ்வை சேர்த்த உடனே அது உங்களை நிகழ்வு பக்கத்துக்கு மாற்றிவிடும். நீங்க ஏஐ வாட்ஸ்அப் சென்டர் ரோபோவை அமந்திரன் ஆப்பிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம். இது உங்கள் தனிப்பட்ட வாட்ஸ்அப்பிலிருந்து உங்கள் சார்பாக மெசேஜ்களை அனுப்பும். சரி, நான் வாட்ஸ்அப் சென்டரை பதிவிறக்கம் செய்து அதை எக்ஸ்ட்ராக்ட் செய்து இப்போது அதை திறக்கிறேன். அதாவது அமந்திரன் ஏஐ ரோபோவை வாட்ஸ்அப் சென்டர்ல திறக்கிறேன். சரி, மீண்டும் இது உங்களிடம் உங்களது உள்நுழைவு விவரங்களை கேட்கும். நீங்கள் உங்கள் இமெயில் உள்நுழைவை தேர்வு செய்ய வேண்டும். அது உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பும். உங்கள் இமெயிலுக்கு சென்று ஓடிபியை பாருங்க. நான் இந்த ஓடிபியை எடுத்து இங்கே உள்ளிடுகிறேன். இது உள்நுழைந்து நீங்கள் இதுவரை உருவாக்கிய அனைத்து நிகழ்வுகளையும் காட்டும். நீங்க 0 பேருக்கு அனுப்பியுள்ளீர்கள், 0 பேருக்கு தோல்வி அடைந்துள்ளது, 4 பேருக்கு நிலுவையில் உள்ளது என்று இது காட்டுகிறது. நான் இந்த நிகழ்வை தேர்வு செய்கிறேன், ஏனெனில் என் விருந்தினர்களுக்கு எல்லா அழைப்புகளையும் அனுப்ப விரும்புகிறேன். நான் அந்த நிகழ்வை தேர்வு செய்து முன்னேறும் போது அது உங்கள் அனைத்து விருந்தினர்களையும் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்ப தொடங்கலாம். நீங்கள் ஸ்டார்ட்டை கிளிக் செய்தவுடன் இந்த ஏஐ அனுப்புபவர் உங்கள் அனைத்து விருந்தினர்களுக்கும் அழைப்பு செய்திகளை அனுப்ப தொடங்குவார். அது இது போல் இருக்கும். சரி, இதுதான் நாங்க வாட்ஸ்அப் சென்டர்ல இருந்து அனுப்பிய அழைப்பு. அது பேரை அச்சிடும். உங்கள் விருந்தினர் உங்கள் அழைப்பை பார்க்க முடியும். அவர்கள் இங்கிருந்து உங்கள் ஆர்எஸ்விபி லிங்க்குக்கும் பதிலளிக்க முடியும். அவர்கள் இங்கிருந்து லிங்க் திறக்கிறாங்க, அது பேசும். அன்புள்ள ஜிதேந்திர ஷா, 2026 ஜூலை 7ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் என் வீட்டு திறப்பு விழாவிற்கு உங்களை மனமார்ந்த அழைப்புடன் வரவேற்கிறேன். இந்த சிறப்பு நாளில் நீங்கள் எங்களுடன் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் வாட்ஸ்அப் அனுப்புவர் உங்கள் விருந்தினர்களுக்கு அனைத்து செய்திகளையும் அனுப்பியதும் இங்கிருந்து டெலிவரி அறிக்கையை பார்க்கலாம். முக்கியமாக, நீங்கள் உங்கள் நிகழ்ச்சி பட்டியலுக்கு சென்று விருந்தினர் பட்டியலை பார்க்கலாம். அது அனைத்து விருந்தினர் தகவலையும் திறக்கும். இது செய்தி அனுப்பப்பட்டதாக காட்டுகிறது மற்றும் ஏதோ காரணத்தால் இது தோல்வி அடைந்துள்ளது. நீங்க அதை மீண்டும் அனுப்பலாம். மேலும் இங்க கண்காணிக்கலாம். இந்த குறிப்பிட்ட விருந்தினர் கலந்து கொள்ளப் போகிறார் என்று இது காட்டுகிறது. அவர்கள் இன்னும் பதிலளிக்கவில்லை. அவ்வாறு நீங்க எத்தனை விருந்தினர்கள் கலந்து கொள்கிறார்கள், எத்தனை டெலிவரிகள் மற்றும் அழைப்புக்காக எத்தனை செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன என்பதை கண்காணிக்க முடியும். மற்றும் ஏதேனும் தோல்வி அடைந்தா அதை நீங்க கைமுறையா கையாளலாம். நான் முன்பே சொன்னது போல, நீங்கள் உங்கள் மொபைல்ல amantran.app பயன்படுத்த விரும்பினா அதை செய்யலாம். கூடவே கூகுள் குரோமை பயன்படுத்தி லாகின்க்கு சென்று வலை உலாவியிலிருந்து உள்நுழையலாம். நீங்கள் செயலியை பதிவிறக்கம் செய்ய விரும்பினால் பிளே ஸ்டோரிலிருந்து பெறலாம். அங்கு அமந்திரன் செயலி கிடைக்கிறது. நீங்க அதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். அதனால இரண்டுமே ஒரே மாதிரி தான். நான் வலைத்தளத்துல உங்களுக்கு காட்டியது தான், ஆனா இது அமந்திரனின் மொபைல் செயலி பதிப்பு. இங்கே நீங்கள் என் அழைப்புகள், என் விருந்தினர்கள், நீங்கள் உருவாக்கிய அனைத்தும், என் டெம்ப்ளேட்கள், நீங்கள் உருவாக்கிய டெம்ப்ளேட்கள், என் நிகழ்வுகள், இதுவரை நீங்கள் உருவாக்கிய அனைத்து நிகழ்வுகளும் இங்கே அணுகலாம்.
நீங்கள் உங்கள் நிகழ்வுகள் அல்லது அழைப்புகளை மொபைல் செயலியிலிருந்தும் கண்காணிக்கலாம். மேலும் யாராவது உங்களை அழைத்திருக்கிறார்களா என்பதையும் பார்க்கலாம். பிறகு இங்கே உங்கள் அழைப்புகளை இது காட்டும். அதை நீங்கள் கூகுள் கேலண்டருடன் இணைக்கலாம். அதனால் உங்கள் அழைப்புகள் என்ன, இன்னும் என்னென்ன இருக்கிறது, எந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியும். ஆமா, அதுதான். அமந்திரன் பற்றி இதுதான் எல்லாம். இன்று முதல் நீங்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். போய் பதிவு செய்து அமந்திரன் செயலியை பயன்படுத்த ஆரம்பிங்க. டிஜிட்டல் அழைப்புகளை பகிர்ந்து மகிழுங்க. நன்றி.